இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இவர் ஒரு டீம் ஒரு 50 பேர் இருக்கா, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த சர்வர் ஆக்சஸ் பண்றாங்க. இப்போ உங்களோட ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், சர்வர் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ அந்த சர்வரை ஒரு 50 பேர் ஆக்சஸ் பண்ண போறாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தாதான் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னைக்கு 50 பேர், நாளைக்கு 500 பேர் சேர்ந்து ஆக்சஸ் பண்ண போறாங்கன்னா அதுக்கான கெப்பாசிட்டி அதிகமா இருக்கணும். அப்ப என்ன பண்ணக்கூடாது, கம்மியான கான்ஃபிகரேஷன்ஸ்ல நம்ம ரியல் டைம்ல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? அப்ப நம்ம மிஷின் கிரியேட் பண்ணும்போது பிளைண்டா கிரியேட் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெவலப்பர் கிட்ட கேட்கணும், நீங்க தான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கீங்க இந்த அப்ளிகேஷனை, என்ன மாதிரி மிஷின் ப்ரீரிக்வசைட்ஸ் நான் வச்சு கிரியேட் பண்ணும். இன்னொன்னு கிளைண்ட்னு சொன்னல, ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் யாரை சொன்னேன், ஜொமேட்டோ சொன்னேன். ஜொமேட்டோ மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். வந்த புதுசுல எல்லாருமா ஜொமேட்டோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க? ரொம்ப கம்மியா பேர், ஒரு 100 பேர் 150 பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு 1,00,000 பேர் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜொமேட்டோவை. அவன் இனிஷியலா அந்த அப்ளிகேஷனுக்கான யூஸ் பண்ண சர்வர் கெப்பாசிட்டி 2 GB 4 கோர் 100 GB ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இன்னைக்கும் வச்சா ரன் ஆகும்? கண்டிப்பா ஆகாது. அப்ப என்ன ஆகுது, அதிகமான மக்கள் ஆக்சஸ் பண்ண பவர் ஆஃப் த மிஷின் we need to increase. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இன்ஸ்டன்ஸ் டைப் பண்றது பை டிஃபால்ட்டா நீங்க பிளைண்டா எடுக்கக்கூடாது. டெவலப்பர் கிட்டையும் கிளைண்ட் கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு என்ன கான்ஃபிகரேஷன்ஸ்ல இருந்ததுதான் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்டுதான் எடுக்கணும். இது புரிஞ்சிருச்சா? ஆன்லைன் புரிஞ்சிருச்சா? இங்க நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம், அதுக்கான எல்லா டைப்ஸும் இங்க இருக்கு. டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இங்க பாருங்க. உங்களுக்கு C4 லார்ஜ் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு 2 விர்ச்சுவல் கோர் கீழே செக் பண்ணி பாருங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. இதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இன்னும் டீடைல்டா எடுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம T2 மைக்ரோ மட்டும் எடுத்துட்டு போகலாம். ஒரு விர்ச்சுவல் கோர், ஒரு GB ஆஃப் RAM, செலக்ட் இன்ஸ்டன்ஸ். மேக்ஸிமம் எவ்வளவு போகும்னு கேக்குறீங்களா? அது நிறைய இருக்குமா, 96 கோர் 300 GB ஆஃப் RAM வரைக்கும் கூட போகும். நீங்க அந்த பேஜ் அப்படியே டிராப் டவுன் பண்ணி கீழே பாருங்க, சைஸ் அதிகமாயிட்டே போகும். ஓகேவா? இப்போ எத்தனை ஸ்டெப் முடிச்சிருக்குன்னு பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1 நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ், டேக் கொடுத்துருக்கேன், AMI செலக்ட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டன்ஸ் டைப் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மிஷினை லாகின் பண்றதுக்கான கீ பேர்னு சொல்லுவாங்க. இப்போ கீ பேர்ல 2 டைப்ஸ் ஆஃப் கீ பேர் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு பப்ளிக் கீ, இன்னொன்னு பிரைவேட் கீ. ஓகேவா? இந்த பப்ளிக் கீன்றது சர்வர்லயே இருக்க போகுது, நான் கிரியேட் பண்ணும்போது சர்வர்லயே இருக்க போகுது. பிரைவேட் கீன்றது நான் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம டவுன்லோட் பண்ணுவோம், ஏன்னா நம்ம தான் ஓனர் ஆஃப் த சர்வர், நம்ம கொடுத்துட்டு போறோம். இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா, ஒன்னு PEM ஃபார்மேட்ல இருக்கும், இன்னும் PPK ஃபார்மேட்ல. ஃபார்மேட் இஸ் நத்திங் பட் ஒரு ஃபைல் சேவ் பண்றீங்க, ஏதோ ஒரு ஃபார்மேட்ல தான் சேவ் பண்ணீங்க, .txt, எக்ஸல் ஃபார்மேட், JPG, ஏதோ ஒரு ஃபார்மேட் சேவ் பண்ணீங்களா. இப்போ அமேசான் ஒரு கீபேர், நம்ம கீபேர் இஸ் நத்திங் பட் ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சர்வர் லாகின் பண்ற யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பப்ளிக் கீன்றது அந்த சர்வர்லயே இருக்க போறோம், பிரைவேட் கீன்றது நம்ம டவுன்லோட் பண்ணிக்க போறோம். நம்ம டவுன்லோட் பண்ண ஃபார்மேட் PEM இல்ல PPK. இப்ப PEM ஃபார்மேட் எந்த சர்வருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா விண்டோஸ் சர்வர்ஸ். PPK ஃபார்மேட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லைனக்ஸ். அவ்வளவுதான் கான்செப்ட். PEMோட ஃபுல் எக்ஸ்டென்ஷன் என்னன்னா பிரைவேட் என்ஹான்ஸ்டு மெயில். அந்த எக்ஸ்டென்ஷன் பிரைவேட் என்ஹான்ஸ்டு மெயில். PPK அப்படின்னா புட்டி பிரைவேட் கீன்னு சொல்லுவோம். ஓகே, புட்டி பிரைவேட் கீ, அவ்வளவுதான். இதுதான் எக்ஸ்டென்ஷன். புட்டி தான் அதோட சாஃப்ட்வேர் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டவுன்லோட் பண்ற கீ பேர் வந்து பிரைவேட் கீ ஃபைல். அதோட ஃபார்மேட் எய்தர் PEM-ஆ இருக்கலாம், PPA இருக்கலாம். நீங்க விண்டோஸ் மிஷின் கிரியேட் பண்றீங்க இல்லையா, அப்போ நீங்க PEM ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணணும். லைனக்ஸ் மிஷின் கிரியேட் பண்ணும்போது PPK ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இங்க காட்டுறேன் பாருங்க. கிரியேட் நியூ கீ பேர். கீ பேருக்கு ஒரு நேம் கொடுங்க. நான் கிரியேட் பண்றது விண்டோஸ் ஜூன், இனி டேட் என்ன 20, விண்டோஸ் ஜூன் 20 கீ அப்படின்னு கொடுக்குறேன். நீங்க என்ன நேம்லாம் கொடுத்துக்கலாம். RSA என்றது ஒரு அல்காரிதம், அதாவது RSA என்றது ஒரு 3 சயின்டிஸ்டோட பேரு தான் அந்த RSA. ரிவர்ஸ்ட் ஷால்மீர் ஆல்மன் அப்படின்னு சொல்ற ஒரு 3 சயின்டிஸ்ட் தான் இந்த அல்காரிதம் மெக்கானிசம்ல ஜெனரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த கீப்பர் ஃபார்மேட் பாத்தீங்களா, என்ன இருக்கு, .pem, which means Windows June 20 key .pem format. கிரியேட் பண்ணிட்டேனா, டவுன்லோட் ஆயிடுச்சா? இப்போ இது ஓபன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் பாஸ்வேர்டுன்னு சொல்றேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ணது என்ன கீ, பப்ளிக் கீயா பிரைவேட் கீயா?
பிரைவேட் கீ என்ன ஃபார்மேட்? PEM ஃபார்மேட். புரிஞ்சிச்சா? எஸ். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. அப்படியே கீழே வாங்க. இப்போதைக்கு இந்த நெட்வொர்க்ன்ற செட்டிங்ஸை டிஃபால்ட்டா விட்டுருங்க. இதை பத்தி தனியா ஒரு கிளாஸ்ல படிக்கணும். ஓகே, இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்க ஃபயர்வால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? யாருக்காச்சும் ஃபயர்வால் பத்தி தெரியுமா? ஃபயர்வால்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரொடெக்ஷன் தான் ஃபயர்வால். இன்னொன்னு தடுக்கிறது, யார் ஆக்சஸ் பண்ணணும், யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்ல, இந்த சர்வரை யாரெல்லாம் கனெக்ட் பண்ணணும், யாரெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற விஷயம் தான் ஃபயர்வால். அதுக்கு AWS அதுக்கான பேர் என்னன்னா செக்யூரிட்டி குரூப். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட பேர் செக்யூரிட்டி குரூப். இப்போ என்னெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்? நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ், நேம் கிரியேட் பண்றேன், AMA கிரியேட் பண்ணியிருக்கேன், கீபேரை கிரியேட் பண்ணியிருக்கேன், 5வதா ஃபயர்வாலை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபயர்வாலோட போர்ட் நம்பர் பாருங்க RDP. இப்போ நான் கிரியேட் பண்ற மிஷின் என்ன? விண்டோஸ்க்கு வந்து நம்ம RDP என்ற ஒரு புரோட்டோகால் தான் ஓபன் பண்ணணும். இதோட போர்ட் நம்பர் RDP ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட போர்ட் நம்பர் 3389. போர்ட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா? போர்ட் நம்பர் அதாவது படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிஒன் எனி ஐடியா அபவுட் போர்ட் நம்பர்? ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால். சூப்பர். அது என்ன அது போர்ட் நம்பர் நீங்க சொல்றாங்க? சரி, இன்னும் எளிமையா சொல்றேன். இந்த ரூமுக்கு ஒரு கதவு இருக்கு, கதவுல ஒரு லாக் இருக்கு. நீங்க அதை திறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு துளமர் இருக்கா? அந்த மாதிரிதான் ஒரு சர்வருக்கு நீங்க அந்த வழியா போகணும் அப்படின்னா போர்ட்னு கொடுப்போம். போர்ட் நம்பர் 3389 தான் இந்த சர்வரோட டிஃபால்ட் போர்ட் நம்பர். இது வழியா தான் நீங்க சர்வருக்குள்ள போகணும். இப்போ இந்த ரூம்குள்ள வரணும்னா இந்த கதவு வழியா வரலாம். ஆனா அந்த கதவு வழியா வரணும்னா இந்த சாவி வழியா தான் வரணும். அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் கொடுப்பேன். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் இப்போ அந்த PEM ஃபைல் அதான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ பாருங்க, இந்த 3389 வந்து விண்டோஸ் மிஷினோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் RDP. தம்பி சொன்ன மாதிரி ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால், அது ஃபுல் ஃபார்ம். இதுவே நீங்க ஒரு லைனக்ஸ் மிஷின் கிரியேட் பண்றீங்க வச்சுக்கோங்களேன், SSH சொல்லுவாங்க, செக்யூர் ஷெல் ஹோஸ்ட். இதோட போர்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 22. இது 2 போர்ட் நம்பர் பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 போர்ட் நம்பர் இந்த செக்யூரிட்டி குரூப்ல நான் ஓபன் பண்ணா மட்டும்தான் என்னால சர்வரை லாகினே பண்ண முடியும். இப்போ நான் சர்வரை கிரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணி காட்டணும். புரியுதா? பாருங்க, RDP போர்ட் நம்பர். யாரெல்லாம் அந்த மிஷினை RDP வழியா கனெக்ட் பண்ணலாம்? 3 ஆப்ஷன் காட்டும். எனிவேர் அப்படின்னு நீங்க பாருங்க, 0.0.0./0, which means யாரு வேணாலும் எங்கிருந்து வேணாலும் RDP என்ற ஒரு புரோட்டோகால் வழியா இந்த சர்வரோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, IP அட்ரஸ் இது கிடைச்சிருச்சுன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்வரோட பாஸ்வேர்ட் டவுன்லோட் பண்ணிட்டேன்னா கொஞ்ச நேரத்துல சர்வரை ஸ்டார்ட் பண்ணும்போது IP அட்ரஸும் கிடைச்சிடும். இது எனக்கு 2 கிடைச்சிருச்சுனாலே இந்த மிஷினை யார் வேணாலும் எங்கிருந்தோம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நான் செக்யூரிட்டி குரூப்ல இந்த மாதிரி ஒரு பர்மிஷன் கொடுத்தா, இப்போ நான் MyIPன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால மட்டும்தான் இந்த சர்வரை RDP வழியா கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு, IP அட்ரஸ் கிடைச்சாலும் உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. கான்செப்ட் புரியுதா? இந்த சர்வரை நான் கிரியேட் பண்ணும் போது எனக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கிடைச்சிருச்சுப்பா, IP அட்ரஸ் கொஞ்ச நேரத்துல கிடைக்க போகுது. இந்த 3 இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுன்னா யாரு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் செக்யூரிட்டி குரூப். யாரு மட்டும் பண்ணணும்? MyIPன்னு கொடுத்துட்டீங்க, ஒரு IP அட்ரஸ் வந்து பாத்தீங்களா? நல்லா லிசன் பண்ணுங்க, 106.198.34. இது இந்த லேப்டாப்புக்கு அசைன் ஆன ஒரு IP அட்ரஸ். இப்போ ஒரு லேப்டாப் நம்ம இன்டர்நெட்ல கனெக்ட் பண்றோம்னா எல்லாத்துக்கும் ஒரு IP அட்ரஸ் அசைன் ஆகும்ல, அந்த IP தான் இது. இதுவே நான் கஸ்டம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், யாரெல்லாம் கனெக்ட் பண்ணலாம்னா, இப்போ நான் கனெக்ட் பண்ணலாம், சரண் பண்ணலாம், நீங்க பண்ணலாம். உங்க 3 பேரோட லேப்டாப் IP அட்ரஸை வாங்கி நான் இங்க கான்ஃபிகர் பண்ணணும். பண்ணிட்டேன்னா நம்ம 3 பேர் மட்டும்தான் இந்த சர்வரை, நம்ம லேப்டாப்ல RDPன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் பாருங்க, நீங்க போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும், RDPன்னு ஒன்று இருக்கும். இது RDP கிளிக் பண்ணனா இந்த இடத்துல சர்வரோட IP அட்ரஸை போட போறேன். கனெக்ட்னு கொடுத்தோன்னே யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்க போகுது எனக்கு, அதை வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். இது புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே? செக்யூரிட்டி குரூப் பண்றது யாரெல்லாம் இந்த சர்வரை கனெக்ட் பண்ணலாம். அப்போ 3 ஆப்ஷன், எனிவேர், கஸ்டம், MyIP. எனிவேர்னா யாரு வேணாலும் பண்ணலாம். கஸ்டம்னா நான் சொல்ற ஒரு 3-4 பேர் தான் கனெக்ட் பண்ணணும், அவங்க IP அட்ரஸ் வாங்கி நான் கான்ஃபிகர் பண்ணணும். MyIPனா நான் மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். இப்பத்தி நான் MyIP கொடுத்து நான் மட்டும் கனெக்ட் பண்ணி காமிச்சிக்கிறேன். எனிவேர் கொடுத்தாலும் என்னால கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? லெட்ஸ் கிவ் எனிவேர் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி என்னது ஸ்டோரேஜ். AWSல சர்வர் கூட நான் யூஸ் பண்ற ஸ்டோரேஜோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா EBS சொல்லுவாங்க. என்னது? EBS, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்.
ஓகேவா? எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். இப்ப பாருங்க, ஃப்ரீ டைல் எலிஜிபிள் கஸ்டமர் கேன் கெட் அப் டு 30 GB ஆஃப் EBS. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ரீ டைல் அக்கௌண்ட். பை டிஃபால்ட்டா எனக்கு 30 GB தான் ஃப்ரீ. 300 GB கூட யூஸ் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லல. 30 GB ஃப்ரீ, அதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணுறது காசு. இப்போ ஜிமெயில் யூஸ் பண்றீங்கல்ல, 15 GB ஃப்ரீயா கொடுக்குறானா, அதுக்கு மேல அதே தான் இங்கே. ஓகேவா? ஸோ இப்போ 30 GB நான் என்ன பண்றேன், ஃப்ரீ டயர்ல வந்து நான் எடுத்துக்கிறேன். புரிஞ்சுச்சா? இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ், இந்த அட்வான்ஸ் டீடைல்ஸ் டேபை கிளிக் பண்ணா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம டே 1 கிளாஸ்ல இருக்கிறதுனால அதை பார்க்க வேண்டாம். நான் ஈஸி டு அட்வான்ஸ் ஒரு கிளாஸ் நாளைக்கு இல்லை நாளைக்கு எடுப்பேன். அப்போ நான் உங்களுக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு என்ன பண்ணலாம், லான்ச் இன்ஸ்டன்ஸ். இப்போ நீங்க கிரியேட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இங்க சிங்கிள் பேஜ்ல காட்டும் பாருங்க. நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 1, என்ன ஏஎம்ஐ யூஸ் பண்ணிருக்கீங்க, விண்டோஸ் ஏஎம்ஐ. என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கீங்க, T2 மைக்ரோ. T2 மைக்ரோட கான்ஃபிகரேஷன் என்ன, ஒரு CPU 1 GB ஆஃப் RAM. செக்யூரிட்டி குரூப் என்ன, 1 யூஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு வால்யூம் யூஸ் பண்ணிருக்கோம், 30 GB வால்யூம் யூஸ் பண்ணிருக்கோம். அப்படியே பார்த்துட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு சர்வர் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இங்க போயிட்டு இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளியர் கிரியேட் ஆயிடுச்சா? எங்க கிரியேட் ஆயிருக்கு, மும்பைல. இப்போ என்ன ஸ்டேட்ல இருக்கு பாருங்க, பெண்டிங். கொஞ்ச நேரத்துல இந்த சர்வர் என்ன ஸ்டேட்டுக்கு வரும்னா ரன்னிங் என்ற ஸ்டேட்டுக்கு வந்துடும். கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி, ரன்னிங் வந்துச்சு பாத்தீங்களா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. நான் எடுத்த இன்ஸ்டன்ஸ் டைப் கரெக்டா இருக்கு. ஸ்டேட்டஸ் செக்னு ஒன்று இருக்கு பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இனிஷியலைசிங் இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க 2/2 அப்படின்னு வந்துடும். அப்படின்னா அமேசான் கிட்ட இருந்து ஒரு ஹார்ட்வேர் வாங்கியிருக்கேன்னா, எனக்கு ஒரு கோர் வேணும், ஒரு GB RAM வேணும் வாங்கியிருக்கேன்னா, அவங்க கிட்ட இருந்து ஒரு சாஃப்ட்வேரா ஒரு ஏஎம்ஐ எடுத்திருக்கேன்ல, விண்டோஸ் சர்வர் 2022 OS எடுத்திருக்கேன்ல, இது ரெண்டுமே நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ஒரு முறை என்ன பண்ணுவான், பேக் எண்ட்ல செக் பண்ணுவான். செக் பண்ணி நம்ம கொடுப்பான். கொடுத்ததும் அப்படியே விட மாட்டான், எவ்ரி 5 minutes இன்டர்வெல்ல செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹார்ட்வேர் செக் அண்ட் சாஃப்ட்வேர் செக் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டன்ஸ் செக், ஸ்டேட்டஸ் செக் தான் அது. இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்டேட்டஸ் செக் உங்களுக்கு 2/2 செக் பாஸ், which means அதுக்கான ரீசன் என்னன்னா சிஸ்டம் செக், இன்ஸ்டன்ஸ் செக். நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதுதான் உங்களுக்கு. அப்படியே எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இன்டர்வியூல கேட்கிற விஷயங்கள். வாட் இஸ் 2/2 செக் இன் EC2 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் நோட் பண்றீங்களா? ஸ்டேட்டஸ் செக் அப்படின்னா என்ன, வாட் இஸ் 2/2 ஸ்டேட்டஸ் செக். 1 is இன்ஸ்டன்ஸ் செக், 1 is சிஸ்டம் செக். இந்த இன்ஸ்டன்ஸ் செக்ல அமேசான் என்னெல்லாம் செக் பண்ணலாம், சிஸ்டம் செக்ல அமேசான் என்னெல்லாம் செக் பண்றத நீங்க அடுத்த கிளாஸ் வரும்போது அதை பார்த்துட்டு வரும். பாக்குறீங்களா? இப்போ நான் சொன்னதுதான் உங்களுக்கு கூகுள் டெஃபினிஷனா இருக்கும். மற்றது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. நான் இந்த மிஷின், இந்த அலாரம் எல்லாம் நான் அப்புறம் எடுக்கிறேன் உங்களுக்கு, இதெல்லாம் நான் அட்வான்ஸா இருக்கும். சார் இன்ஸ்டன்ஸ் செக் இன்னொரு சிஸ்டம் செக். சிஸ்டம் செக், யா சிஸ்டம் செக். இங்க அவைலபிலிட்டி ஜோன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதை பத்தி நான் ஸ்டார்டிங்கே பேசினேன். என்னது சார் இது அவைலபிலிட்டி ஜோன்? ஒரு ரீஜியன்ல மினிமம் 3 இருக்கும், மேக்ஸிமம் 6 இருக்கும்னு சொல்லியிருக்கேன். மும்பைல எவ்வளவு இருக்குன்னா 3 இருக்கு. அதோட ரெப்ரசன்ட் நேம் தான் ஏசியன் பசிபிக்ல சவுத்துல 1B உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த சர்வர் கிரியேட் ஆயிருக்கு. 1A 1B 1C. இப்ப நான் இது 1B கிரியேட் ஆகும்னு எங்கேயாச்சும் சொன்னா எப்படி கிரியேட் ஆச்சு தெரியுமா? நான் ஒரு நெட்வொர்க் செட்டிங்ஸ் ஒண்ணு இருக்கு, அதை டிஃபால்ட்டா விட்டுருங்கன்னு சொன்னா, லிசன் பண்ணீங்களா? நெட்வொர்க் செட்டிங் ஒண்ணு இருக்கு, அதை டிஃபால்ட்டா இருக்கு விட்டுருங்கன்னு சொன்னா, அப்படி டிஃபால்ட்டா விட்டதுனாலதான் அமேசான் என்ன பண்ணிருக்கானா, மும்பைல 3 அவைலபிலிட்டி ஜோன்ல ஏதோ ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல அந்த சர்வர் கிரியேட் பண்ணிட்டான். எனக்கு 1A தான் வரணும், 1B தான் வரணும், 1C தான் வரணும்னு நான் சொல்றதுதான் கஸ்டமைஸ்டு நெட்வொர்க் செட்டிங்ஸ். அப்போ நெட்வொர்க்கிங் கிளாஸ்ல தனியா நான் படிச்சு அதுக்குள்ள நான் என்ன பண்ணிப்பேன், மென்ஷன் பண்ணிப்பேன். இப்போதைக்கு டிஃபால்ட்டா விட்டதுனால தான் 1B வந்துச்சு. இது புரிஞ்சிருச்சா? சோ அடுத்தது, எல்லா மிஷினுக்குமே பப்ளிக் ஐபின்னு ஒண்ணு இருக்கும், பிரைவேட் ஐபின்னு ஒண்ணு இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, பப்ளிக் ஐபி அட்ரஸ், பிரைவேட் ஐபி அட்ரஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கிளாஸ்ல கிளியரா எடுக்கிறேன். சிம்பிளா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, பப்ளிக் ஐபி அட்ரஸ்ன்றது இன்டர்நெட் வழியா அந்த சர்வரை கனெக்ட் பண்றதுக்கான ஐபி அட்ரஸ். பிரைவேட் ஐபி அட்ரஸ் சொல்லுங்க என்னாச்சு, அந்த ரிமோட் டெஸ்க்டாப்ல யூஸ் பண்றது. ரிமோட் டெஸ்க்டாப் வழியா நான் சர்வரை கனெக்ட் பண்றதுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் யூஸ் பண்ணணும் இன்டர்நெட் வழியா கனெக்ட் பண்ணும்போது. பிரைவேட் ஐபின்றது ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வரை நான் பிரைவேட்டா கனெக்ட் பண்றதுக்கு. இதெல்லாம் அட்வான்ஸ் கிளாஸ்ல போகும்போது நான் சொல்லி கொடுக்குறேன்.
இப்போதைக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலாஸ்டிக் ஐபின்னு ஒன்று இருக்கு, இதை பத்தியும் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் கவனத்தில் வைங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா என்ன செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன கீபேர் யூஸ் பண்ணியிருக்கோம், மிஷின் எத்தனை மணிக்கு எந்த டேட்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க இருக்கும். இந்த 2x2 செக் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா we are ready to log into the server. பாஸ் ஆயிடுச்சா? இன்கேஸ் இது எனக்கு ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பான். இதை பத்தி நான் திரும்பவும் அடுத்த கிளாஸ்ல பேசுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு இந்த 2x2 செக்னா என்னன்னு சொல்லிட்டு இன் டீடைல்ல நாளைக்கு படிச்சுட்டு சும்மா கூகுள்ல போயிட்டு வாட் இஸ் 2x2 செக், வாட் ஹேப்பன் இஃப் 2x2 செக் ஃபெயில்ஸ், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2x2 செக் பாஸ் ஆச்சுன்னா தான் சர்வரை கனெக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் 2x2 செக் உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸா இருக்கும், சர்வரை கனெக்ட் பண்ண முடியுமா முடியாதா, அது இருக்கிற டேட்டாவை நம்மளால யூஸ் பண்ண முடியுமா முடியாதா, இதெல்லாம் நீங்க ஒரு தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கா படிச்சுட்டு மேக்ஸிமம் இது ஃபெயில் ஆகாது. இன்கேஸ் ஆச்சுன்னா இப்போ மிஷின் அப் ஆயிடுச்சா, இப்போ மிஷின்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்கிறேன் பாருங்க. இப்போ நான் இங்க வச்சிருக்கிறது விண்டோஸ் மிஷின். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் திங் என்ன வேணும்னா இதுக்கு யூசர் நேம் வேணும், பாஸ்வேர்ட் வேணும், ஐபி அட்ரஸ் வேணும், கரெக்டா? அடுத்தது ஆர்டிபி வழியா நான் கனெக்ட் பண்ண போறேன், போர்ட் நம்பர் 3389. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூசர் நேம் நம்ம எடுக்கலாம். இங்க போயிட்டு இப்படி இருக்குமா, இதை கிளிக் பண்ணுங்க, கனெக்ட் கொடுங்க. ஆர்டிபின்னு இருக்கா, நல்லா லிசன் பண்ணுங்க. ஆர்டிபி கிளிக் பண்ணுங்க, ஆர்டிபி கிளைண்ட். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆர்டிபி ஃபைல் டவுன்லோட். இன்கேஸ் உங்க லோக்கல் லேப்டாப்ல ஆர்டிபி இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், எல்லா சர்வர்லயும் இருக்கணும்னு அவசியம், லேப்டாப் இருக்கணும் சொல்லுது. நீங்க ஒரு ஹோம் எடிஷன் லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிபி இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கு, இங்க பாருங்க யூசர் நேம் கண்டுபிடிச்சிட்டேன், அட்மினிஸ்ட்ரேட்டர், அதை நோட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட், கெட் பாஸ்வேர்ட், இதை கிளிக் பண்ணுங்க. என்ன சொல்றோம் பாத்தீங்களா? சொல்லுங்க என்னாச்சுப்பா? பிஎம் ஃபைல் அதுதான் அப்லோட் பண்ணும். கரெக்ட். இங்க பாருங்க, இதுதான் உங்களோட கீபேர். அந்த ஃபைல் இங்க அப்லோட் பண்ண சொல்றோம், பிரைவேட் ஃபைல. அப்லோட் பிரைவேட் கீ ஃபைல் இருக்கா, இதை செலக்ட் பண்ணி நான் ஓபன் பண்றேன். இங்க வந்துருச்சா? டிகிரிப்ட் பண்ணுங்க. அவ்வளவு பெரிய பாஸ்வேர்டை டிகிரிப்ட் பண்ணிக்க சொன்னோம், நான் டிகிரிப்ட் பண்ணியாச்சு. பண்ணிட்டேன்னா அடுத்தது ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸும் கொடுக்கலாம், பப்ளிக் டிஎன்எஸும் கொடுக்கலாம். ரெண்டு ஒரு மாதிரி தான் இருக்கும், நீங்க எதை வச்சுனா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பப்ளிக் டிஎன்எஸ், ஒண்ணுங்களா? இதுதாங்க ஐபி அட்ரஸ். 52 66 251 177. இதுதான் இங்க இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதை கேன்சல் கொடுத்துட்டு இங்க காட்டுறேன் பாருங்களேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேயும் பார்க்கலாம், இருக்கா? IPv4 அட்ரஸ்க்கும் இந்த டிஎன்எஸ்க்கும் ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணது டிஎன்எஸ், which means domain name system சொல்லுவாங்க. இது என்னன்னா, இது ஒரு EC2 மிஷின், அதோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் இது. இது AP-South-ல இருக்கு, அமேசான்ல ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டீடைல்டு இன்ஃபர்மேஷனா. அப்போ இந்த ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணி கனெக்ட் பண்ணலாம், அதை வச்சு பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க போயிட்டு லோக்கல் லேப்டாப்ல RDPன்னு டைப் பண்ணி என்டர் அடிக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சா? இங்க என்னோட ஐபி அட்ரஸ் லோட் பண்றேன். பண்ணிட்டு கனெக்ட்னு கொடுத்த உடனே இந்த கனெக்ஷன் என்னோட லோக்கல் லேப்டாப்ல இருந்து எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது இன்டர்நெட் வழியா போயிட்டு எங்க நம்ம போவோம், டைரக்டா செக்யூரிட்டி குரூப் கிட்ட போவோம். ஞாபகம் இருக்கா? செக்யூரிட்டி குரூப் சோர்ஸ்ல என்ன கொடுத்தேன், எனிவேர்னு கொடுத்தேன். அப்படி கொடுத்த உடனே எனிவேர்னா என்ன, யாரு வேணாலும் எங்க இருந்து வேணாலும் ஆர்டிபி வழியா அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் கனெக்ட் பண்ணலாம். எனக்கு பர்மிஷன் எனிவேர் இருந்தனால எனக்கும் பர்மிஷன் இருக்கு. இப்ப யூசர் நேம் என்ன கொடுக்கணும், சூப்பர், அட்மினிஸ்ட்ரேட்டர். பாஸ்வேர்டு நான் அந்த டிகிரிப்ட் பண்ண பாஸ்வேர்ட். ஆல்ரெடி இந்த ஆர்டிபி வழியா தான் கனெக்ட் பண்றதுனால அந்த போர்ட் நம்பர் பை டிஃபால்ட்டாவே 3389 தான் இருக்கும். அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் கனெக்ட் ஆயிடும். கொஞ்ச நேரத்துல பாருங்க கனெக்ட் ஆயிடும். ஆயிடுச்சா? இப்படிதான் ஒரு விண்டோஸ் மிஷினை கனெக்ட் பண்ணும். ஓகேவா? அப்கமிங் கிளாஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மிஷின்ல எப்படி ஒரு சாஃப்ட்வேரை போடுறது, இந்த மிஷின்ல இன்னும் அட்வான்ஸா நல்லா லேர்ன் பண்ணுறது, அதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு உங்களோட டாஸ்க் என்னன்னா, ஃபர்ஸ்ட் AWS அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ரெண்டாவது நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த IASனா என்ன, PASனா என்ன, SASனா என்ன, அது ரெக்கார்டிங்ல நான் சொல்லியிருப்பேன். கூகுள்ல போயிட்டு அதோட
ஜென்ரலா ஒரு டெஃபினேஷன் எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றது எல்லாமே நீங்க நோட்ஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்டர்வியூக்கு போகும்போது அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தாலே மேக்ஸிமம் எல்லாம் புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, சர்வர் கிரியேட் ஆயிடுச்சு எனக்கு. வந்துருச்சா? லைனக்ஸ் சர்வர் நான் இன்னைக்கு கிரியேட் பண்ண போறது கிடையாது. நான் உங்களுக்கு அடுத்த செஷன்ல கிரியேட் பண்ணி காட்டுறேன். இன்னைக்கு செஷன்ல என்னெல்லாம் பண்ணது நான் உங்களுக்கு குயிக்கா ரீகால் கொடுத்துறேன். நீங்க நோட்ஸ் எடுக்க ஈஸியா இருக்கும். இதுதான் சிம்பிள் மிஷின். இந்த மிஷின் பத்தி லாகின் பண்ண கத்துக்கோங்க. ஓகே, இப்ப அப்படியே என்ன பண்றேன்னா, இப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மிஷின்லாம் ஸ்டாப் ஆகாது. ஜஸ்ட் அந்த மிஷின் கனெக்ட் பண்ற செஷனை தான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு மிஷினே நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷினை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் ஸ்டேட்னு ஒன்று போங்க. ஸ்டாப்னு இருக்கும், ரீபூட் இருக்கும், டெர்மினேட் இருக்கும். நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சீங்கன்னா திரும்பவும் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மிஷின்ல ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் வச்சிருந்தீங்க வச்சுக்கோங்களேன், டெலிட்டட். திரும்பவும் இதே மிஷினை உங்களால எடுத்து ஒர்க் பண்ண முடியாது. ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எஸ் கம்ப்ளீட்டா டெர்மினேட்டட். இந்த கன்சோல்லே இந்த மிஷின் கொஞ்சம் நேரத்துல போயிடுங்க பாருங்க, டெர்மினேட் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஷட்டிங் ஸ்டேட் போயிட்டு கொஞ்சம் டெர்மினேட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ எப்பவுமே செஷன் முடிஞ்ச உடனே டெர்மினேட் பண்றது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்து நான் சொல்றேன். முதல்ல அந்த ரீஜியன்னா என்ன, ஆல்ரெடி ஜோன்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் ஜென்ரலா பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஐஏஎஸ்னா என்ன, பிஏஎஸ்னா என்ன, எஸ்ஏஎஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு EC2 மிஷினை நான் உங்களுக்கு 7 ஸ்டெப்ஸை வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொன்னேன். அதை இன் ஜெனரல் நம்ம விண்டோஸ் மிஷினை பத்தி பார்த்திருக்கோம். விண்டோஸ் மிஷினோட RDP போர்ட் நம்பர் தான் ஞாபகம் வச்சுக்கணும், 3389. இதுப்பா அது டிஃபால்ட் போர்ட் நம்பர். அதாவது நீங்க போர்ட்ஸ் நம்பரோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 65,536 போர்ட்ஸ் இருக்கு மொத்தமா. அதுல ஒரு 1024 போர்ட்ன்றது டிஃபால்ட் போர்ட்ஸ். அந்த டிஃபால்ட் போர்ட்ன்றது ஒவ்வொரு போர்ட்டுக்கும் டிஃபால்ட்டா RDPனா 3389 தான், SSHனா 22 தான் அப்படின்னு ப்ரீ டிஃபைன்டாவே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, போர்ட் நம்பர் லிஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? இங்க இருக்கா? ஓவரால் போர்ட் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா சார் இது என்னன்னு சொன்னீங்க சார்? போர்ட் நம்பர்ஸ் பா, போர்ட் நம்பர்ஸ். இவ்வளவு போர்ட்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. போர்ட் நம்பர்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் போர்ட்ஸ் ஒன்று இருக்கு, பிரைவேட் போர்ட்ஸ் ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி சொல்றது, டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி சில பிளாக்ஸ் எல்லாம் படிங்க. இவ்வளோத்தையும் படிக்க தேவை அவசியம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ற போர்ட் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம விண்டோஸ் மிஷின்னா 3389 தெரிஞ்சுக்கிட்டா போதும். லைனக்ஸ்னா SSH. அப்கமிங் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு போர்ட் நம்பர் தெரியணும் நமக்கு. HTTP போர்ட் நம்பர் தெரியணும், HTTPS யூஸ் அதோட போர்ட் நம்பர். நம்ம யூஸ் பண்ற போர்ட் நம்பர்ஸை மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஓகேவா? பட் ஸ்டில் உங்களுக்கு போர்ட் நம்பர்ஸை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னு நினைச்சீங்கன்னா கூகுள்ல போயிட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க, விக்கிபீடியால கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரிசர்வ்டு போர்ட், அன்ரிசர்வ்டு போர்ட்ஸ் சில கான்செப்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். புரியுதா? ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு சில போர்ட்ஸ் இருக்கு, டெல்நெட் ஒன்று இருக்கு, அதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம இந்த ஒரு இன்னைக்கு தேதிக்கு ஒரு போர்ட் படிச்சிருக்கோமா, RDPனா 3389. நாளைக்கு SH படிப்போம். இந்த செஷன்ஸ் கம்ப்ளீட்டா முடியறதுக்குள்ள நம்ம ஒரு 15-20 போர்ட் நம்பர்ஸ் கத்துப்போம். அதெல்லாம் இண்டஸ்ட்ரியில அதிகமா யூஸ் பண்ற ரிப்பீட்டட் போர்ட் நம்பர்ஸ். புரியுதா? இப்ப பாருங்க, அந்த செஷன் நான் டெர்மினேட் பண்ணிட்டேன் இல்லையா? இங்க பாருங்க டெர்மினேட் ஆயிடுச்சு. இப்ப திரும்பவும் நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டன்ட் ஸ்டேட்ல போயிட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது, டிசேபிளா இருக்கும். அதுவே நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார், டவுட் சார். சொல்லுங்க. 750 ஹார்ஸ்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஸ்டாப் பண்ணி வச்ச உடனே அந்த 750 ஹார்ஸுமே ஸ்டாப் ஆகி நிக்குமா இல்ல எப்படி? அந்த இது ஏன்னா ஒரு சர்வர் இங்க கிரியேட் ஆனபடி தானே இருக்கு, ஸ்டாப் தானே பண்ணிருக்கோம். சோ அப்ப அதுவுமே அந்த 750 ஹார்ஸ்ல கணக்கு ஆயிட்டே வருமா? ஒன்லி ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் தான். அந்த டைமிங் கணக்காக, அந்த டைமிங் கணக்காக எவ்வளவு நேரம் நீங்க ரன் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஒரு சர்வர் எடுத்து ரன்னிங்ல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு CPU, ஒரு விர்ச்சுவல் கோர், 30 GB ஹார்ட் டிஸ்க்.
ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ரன்னிங்ல இருந்தாலுமே கூட 750 ஹவர்ஸ் ரன்னிங்ல இருந்தாலும் எனக்கு காஸ்ட் கிடையாது. ஆனா அது போல நான் இன்னொரு சர்வர் எடுக்கிறேன் வச்சுக்கோங்க, அதுலயும் ஒரு எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் சிபியூ எடுத்து வச்சுக்கோங்களேன். சிபியூ கம்ப்யூட்டர் காசு பிடிக்க மாட்டான், ஆனா அந்த 30 ஜிபி ஸ்டோரேஜ் காசு பிடிப்பான். ஏன்னா 30 ஜிபி தான் ஸ்டோரேஜ் ஃப்ரீ. நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு மிஷின் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 30 ஜிபி போடும்போது அந்த 30 ஜிபி காசு பிடிக்கும். இல்ல சார், இப்போ அந்த 30 ஜிபிக்கு மேல யூஸ் பண்ணும்போது அந்த 750 ஹார்ஸ் கணக்காகும்ன்றீங்களா? அப்படி இல்லைங்க, அப்படி கிடையாது. காமனாவே 750 ஹவர்ஸ். ஓகே ஓகேவா? எக்ஸ்ட்ராவா எடுக்கும் போது அந்த ஸ்டோரேஜ்க்கு எக்ஸ்ட்ரா காசு பிடிப்பான்னு சொல்றேன். ஓகே ஓகே. ஓகேவா? 30 ஜிபி தாண்டி போகும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்கு தனியா ஒரு காசு போயிட்டு இருக்கும். இந்த சிபியூ கம்ப்யூட்டர் ரன்னிங்க்கு தனியா காசு போயிட்டு இருக்கும். நீங்க ஸ்டாப் பண்ணி வைக்கும் போது சிபி கம்ப்யூட்டிங் காசு இருக்காது, ஆனா 30 ஜிபி ஸ்டோரேஜுக்கு மட்டும் காசு ஆகும். ஓகே சார். ரன்னிங்க்கு தான்மா காசு, ரன்னிங்க்கு தான் காசுன்னு சொல்றேன். ஓகேவா? இப்ப டெர்மினேட் பண்ணோடனே உங்களுக்கு போயிடுச்சு பாருங்க. இப்ப நாளைக்கு செஷன் நீங்க வரும்போது திரும்பவும் புதுசா ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். பட் ஏடபிள்யூஎஸ்ல பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னா கிரியேட் டெலீட். கிரியேட் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, கையோட டெலீட் பண்ணுங்க, எதையும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஈஸி டு சின்ன காம்போனன்ட். அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம நிறைய படிக்கும் போது ஒரு சிலலாம் காஸ்ட் இன்வால்மெண்டா வரும். அதை நீங்க ஒழுங்கா டெர்மினேட் பண்ணலன்னா உங்களுக்கு காசு வந்துடும். பட் ஸ்டில் அமேசான் உங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்க மாட்டான், நம்மளா பே பண்றது. சார் தெரியாம யூஸ் பண்ணிட்டு அதிகமா காசு வந்துருச்சுன்னா, ஒரு 1000 ரூபாய் வந்துருச்சு, நான் கட்ட முடியலன்னா நோ ப்ராப்ளம், அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணிட்டு புது மெயில் அட்ரஸை வச்சு புது கார்டை வச்சு இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 1000 ரூபாய் கட்ட முடியல, இந்த மாதிரி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா அமேசானுக்கு போயிட்டு நீங்க சர்வீஸ் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். அது காட்டுற செஷன்ல ஒரு டிக்கெட் ரைஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் தெரியாம யூஸ் பண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு ஒரு 200 ரூபா கட்டுங்க, 300 ரூபா கட்டுங்கன்னு சொல்லி, இல்ல கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துரும். ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்டா நீங்க எடுத்து போகும்போது ஓகே, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கேட்கும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்டா யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும். அதான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் சைன் அப் பண்ணுங்க. சைன் அப் பண்ணுங்க. காமிச்சதா இல்லையா? இல்ல நீங்க கிரியேட் பண்ணும்போது நீங்க ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டா யூஸ் பண்ண போறீங்களா, ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ண போறீங்களா, பிசினஸ்க்காக யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். அது நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம என்னெல்லாம் நீங்க பார்த்து சொல்லிடுறேன். ரீஜியன் அவைலபிலிட்டி என்னன்னு பாருங்க, IAS PAS என்னன்னு பாருங்க, EC2 7 ஸ்டெப்ஸை வச்சு நான் எனக்கு விண்டோஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பாத்துருங்க. அண்ட் ஃபாலோட் பை இந்த போர்ட் நம்பர்ஸை பத்தி ஒரு ஜென்ரலா படிச்சுட்டு போங்க. இன்கேஸ் இது உங்களுக்கு இப்போ புரியலன்னா இப்போ இதை பார்க்காதீங்க, 2x2 செக் மட்டும் பாருங்க. 2x2 செக்ஸ், அது இன்ஸ்டன்ஸ் செக், சிஸ்டம் செக் இருக்கு இல்லையா? இப்போ இந்த 2x2 செக் உங்களுக்கு ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகும், இதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இதோட சாட் பாக்ஸ்ல போடுறேன், அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட டாஸ்க் டே 1. ஓகேவா? இந்த செஷனோட ரெக்கார்டிங்ஸ் நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த செஷனோட ரெக்கார்டட் ஃபைல் கொஞ்ச நேரத்தில் வாட்ஸ்அப் வந்துடும். இந்த வாட்ஸ்அப்போட ரெக்கார்டட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 48 ஹவர்ஸ் தான் அவைலபிளா இருக்கும். லிங்க் அப்படியே இருக்காது, நீங்க உடனே லோக்கல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் செஷன் ரெக்கார்டர் போயிடுச்சுன்னா என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா என்னாலே எடுக்க முடியாது. என் அக்கௌண்ட்ல வந்து ஆட்டோ டெலிட்டிங் எனேபிள் பண்ணிடும். இப்போ ஜூம்ல செஷன் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, அது எனக்கு 48 ஹவர்ஸ் தான் எங்களாலே ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் டெலிட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஒரு 1 hour டைம் கொடுங்க. இந்த செஷன் ரெக்கார்டர் பேக் எண்ட்ல நடந்துட்டு இருக்கோம். ஆனதுக்கு அப்புறம் நான் சென்ட் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். லினக்ஸ்னு சொன்னீங்கல்ல சார், அதுக்கு அப்ப அந்த புட்டின்னு ஒன்னு சொன்னீங்க, அது நாளைக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு லினக்ஸ் சார்? எஸ், நாளைக்கு லைனக்ஸ் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு, இப்போ 10:30க்கு எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு நம்ம லைனக்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இன்னும் அட்வான்ஸா ஒரு சில விஷயங்கள். ஓகே, பார்க்கலாம். சோ இன்னைக்கு AWS அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க மறக்காம. 5வது வந்து இந்த AWS அக்கௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுங்க. இந்த AWS அக்கௌண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். பட் ஆனா கொஞ்ச நாளா எனக்கு வந்து ப்ராப்ளம்ல இருந்துச்சு. என்னன்னா அது வந்து நீங்க இப்ப சொல்லல, அதனால சொல்றேன். போய் பேங்க்ல போய் ஒரு பெர்மிஷன் வாங்கி அதை ஏதோ ஓபன் எல்லாம் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஓபனே ஆச்சு. இல்ல பாத்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் வந்து இந்த டொமஸ்டிக் கார்ட்ஸா இருக்கும். எஸ் சார், எஸ் சார். டொமஸ்டிக்ல சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி அதை சேஞ்ச் பண்ணணும். நம்ம சேஞ்ச் பண்ணாதான் அது சப்போர்ட் பண்ண மாதிரி தான் கிடைக்கும். அந்த மாதிரி ரூபே கார்டு சப்போர்ட் ஆகாது. டொமஸ்டிக் கார்ட்ஸ்ல உங்களுக்கு நம்ம அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபைன். சோ வைண்ட் அப் பண்ணிக்கலாமா?